ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை? இப்படி நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு, ஓ இப்படியும் நடக்குமா? ஓ இப்படி தான் நடந்து வருமா? இந்த ஏன் கேட்குற கேள்வியை தூக்கி போடுங்க. மனசை அமைதியாக வைங்க. ரிலாக்ஸாக யோசிங்க. எது நடந்தாலும் பிரபஞ்சத்துக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். நீங்கள் ஏன்னு கேட்டீங்கல்ல, அந்த ஏங்கிற பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். நம்ம கேள்வி கேட்குறத நிறுத்திட்டாலே பாதி கேள்விக்கு பதில் கிடச்சிரும். அதனால் ஏன் கேட்குறத நிறுத்திட்டு அமைதியாக ரொம்ப நன்றி, இவ்வளோதானா, இதை நான் தாங்கிக்கணும், அதுதானே நீ நினைக்கிற அப்படின்னு கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து நகர்ந்தோன்னு வைங்களேன், நம்ம கேட்ட கேள்விக்கும் விடை கிடைக்கும், கேட்காத கேள்விக்கும் விடை கிடைக்கும். அதனால் ஏன் கேட்குறத நிறுத்திட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்னால் இதை விட்டு நகர முடியும், ரொம்ப சந்தோஷம், பகவானுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நகருங்க. ரொம்ப சூப்பராக அதுக்கப்புறம் மாறும். செஞ்சு தான் பாருங்களேன்.